சகோதரர் தேஜஸ்வி அவர்கள் பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக விரைவில் வர இருக்கக்கூடிய எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தேஜஸ்வி அவர்கள் நம்ம ஜனநாயகத்தின் தோழனாக பார்க்கிறார். அவர் மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை கட்ட நினைக்கும் இயக்கம்னு சொல்கிறார். இப்படி இந்தியாவே போற்றும் இயக்கமாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்திருக்கு. இந்த சாதனைகளும் வளர்ச்சியும் தான் பலருடைய கண்களை உறுத்துது. நாம் பேசும் சமூக நீதி, சுயமரியாதை, மாநில சுயாட்சி, கூட்டாட்சி ஆகிய கருத்துக்கள் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கு பரவிடுச்சு. என்னடா இவங்க தமிழ்நாட்டிலே முடக்க நினைச்சா இந்தியா முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னு கோபப்படுறாங்க. நான் பெருமையோடு சொல்றேன், இந்த அறிவு திருவிழா திராவிடம் வெல்லும், அதை காலம் சொல்லும் என்கிற அந்த முழங்கக்கூடிய திருவிழா இது. இதை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய, இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில இருப்பது வெறும் திமுக புத்தகங்களையும் திராவிட இயக்க புத்தகங்களையும் மட்டும் வைக்காம பொதுவுடைமை இயக்க புத்தகங்கள், அம்பேத்கரிய புத்தகங்கள், பெண்ணிணைய புத்தகங்கள், அனைத்து வகைப்பட்ட அரசியல் புத்தகங்களும் களமா முற்போக்கு புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. முற்போக்கு கருத்துக்களை மக்களிடம் அறிமுகப்படுத்தி அவங்களை எழுச்சி பெற வைக்கிற என்ற பெயர் தந்தை பெரியார் செஞ்சிருக்கக்கூடிய பணியை நீங்க தொடர்ந்து செய்வது எனக்கு பெருமையாக இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தம்பிமார்களை பார்க்கிறப்போ இது கூடி கலையும் கூட்டம் அல்ல, காலந்தோறும் கொள்கைகளை கூறுகட்டிக் கொள்ளும் கூட்டமாக இருக்கிறத காரணத்தால் தான் எத்தனை பெரிய எதிரிகளாக வந்தாலும் எத்தனை பெரிய தந்திரங்களை கொண்டு நம்ம வீழ்த்த முடியலன்னு உணர்த்துது. கொள்கை ரீதியா திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் தான் இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா திருட்டுத்தனமா குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான முயற்சி பண்ண பாக்குறாங்க. அதுதான் SIR. மறந்துடாதீங்க. ஏன் அந்த SIR அவசரமாக நடத்தணும்? தேர்தல் நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இது வேண்டாம்னு எல்லா அரசியல் கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்லியும் ஏன் நடத்தணும்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம, இதையெல்லாம் காது கொடுத்து கேட்காம தேர்தல் ஆணையம் SIR பணிகளை தொடங்கிட்டாங்க. இதுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாக நாம் போராடிக்கிட்டு இருக்கோம், போராட போறோம், தொடர்ந்து போராட போறோம். அது வேற. இந்த நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை தெரியுமார்கள் நான் கேட்க விரும்புவது, களத்துல வேலை செய்கிற நீங்க எந்த ஒரு போலி வாக்காளரும் இடம்பெறாம பார்த்துக்கணும். உண்மையான நம்ம வாக்காளர்கள் விடுபடாம பார்த்துக்கணும். யாருடைய வாக்குறுதியும் பறிபோகாம பார்த்துக்கணும். அதுக்கான களப்பணி ஆற்றணும். நம்ம இயக்க வரலாறு முழுக்கவே போராட்ட வரலாறு தான். நம்முடைய போராட்ட வரலாற்றை நேரோட்டும் கொள்கை திருவிழா தான் இந்த அறிவு திருவிழா. முற்போக்கு விழாவா? கருப்பு, சிவப்பு, நீலம் சேர்ந்திருக்கிறப்போ எந்த காவியாலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது. இந்தியாவின் ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் காக்க 2019 முதல் தொடரக்கூடிய நம்முடைய பயணம் 2026 மாபெரும் வெற்றியை பெறும். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும். தந்தை பெரியாரின், பேரறிஞர் அண்ணாவின், தலைவர் கலைஞரின், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொள்கை வாரிசுகள் இருக்கும் வரையும் தமிழ்நாடு தலைக்குனியாது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம்.